ஸோ நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து குக்கிங் வீடியோ வரப்போகுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் செம்மையாக பசிட்டு இருக்கு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா வந்தது. அது என்னன்னா வந்துட்டு நம்ம இட்லியோ தக்காளி சட்னி செய்வோம். ஸோ கொஞ்சம் சூப்பராக இருக்கும், இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் இறங்கி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லெட்ஸ் கோ. நானும் சல்லு புல்லுன்னு வேகமாக வந்து எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கடுகு போட்டு அப்புறம் வந்து அதெல்லாம் போட்டுக்கிட்டேன். ஸோ போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு நிமிஷம் கழிச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் குக்கிங் வந்து ட்ரை பண்ணும்போது யாராச்சும் பெரியவங்க வந்து வச்சு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே வார்னிங் கொடுத்துட்றேன். ஸோ யாரும் பெரியவங்க எல்லாமே வீட்டில் பண்ணாதீங்க. நான் கொஞ்சம் பெரிய பையன், அதனால் நான் கொஞ்சம் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா வதக்கணும். அது மாதிரி 2 மினிட்ஸ் கழிச்சு நான் உடனே கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. ஓகேங்களா? யாரெல்லாம் ட்ரை பண்ணீங்க இதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் தெரியணும். ஆனால் சூப்பராக இருந்துச்சு, உண்மையாக சொல்லணும்னா சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்கிறேன். ஸோ அப்புறமா வந்து இந்த மாதிரி கிளறி விடுங்க. ஸோ இந்த மாதிரி 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிளறி விடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 மினிட்ஸ் கிளற விட்டிங்கன்னா அப்போ தான் அதில் இருக்கிற பச்சை வாசனை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும் சொல்லுவாங்க. பச்சை வாசனை போயிட்டு நல்லா கொஞ்சம் வேகம் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நல்லா குக் பண்ணிங்கன்னா இதை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஜீனியஸ்ன்னு கூட சொல்லலாம் அவங்கள. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதான் நான் உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹையில் வைக்கணும். சிம் வந்து பார்த்திங்கன்னா ஹையில் வைக்கணும். சிம்மில் இருந்து ஹைக்கு வச்சிடணும். அப்போ தான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா காரம் போடணும். ஓகேங்களா? சில்லி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணணும். ஓகேங்களா? சில்லி பவுடர் லைட்டாக தூவி விடுங்க. உங்களோட கெப்பாசிட்டி அளவு பொறுத்து காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக போடுங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் திட்டக்கூடாது அப்புறம். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாசனை வாயில் எடுத்து போத்துக்கணும்னு தோணும். 5 minutes later ஒரு 5-10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஸ்மெல் வரும். அது மட்டும் நீங்கள் மோந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொர்க்கத்துக்கே போயிடுவீங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்புறம் இந்த மாதிரி ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா சொல்கிறேன் இருங்க. இவனை எடுத்து இந்த மிக்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக போடணும். மிக்சியில் போட்டுட்டு என் கையை வச்ச ஒரு மேஜிக் பண்ணுற பாருங்க, இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு பிளேட்டில் போட்டு பேஸ்ட் பண்ணோன்னே அடுத்த கடாய் எடுத்து ஆயில் போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் கிடச்சிது, நான் அதனால் அதில் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டுக்கோங்க. ஸோ எண்ணெய் போட்டு அப்புறம் வந்து இதெல்லாம் போட்டுக்கோங்க, கடுகு அப்புறம் அதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா வதக்குங்க. ஸோ நல்லா வதக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா வதக்குங்க. ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுறேன். என்னோடய செகண்ட் சேனல்லையும் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு சேனல் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி சைதன்யா தி ரேட் ஆஃப் 27 சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2 சேனல் வச்சுருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதில் அப்லோட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சட்னியை எடுத்து இதில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ சூப்பரான சட்னி ரெடின்னு தான் சொல்லலாம். ஸோ அப்புறம் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்டிங் டைமும் வந்துடுச்சு. ஒரு இட்லியை எடுத்து அதில் சட்னி போட்டு எடுத்து சாப்பிட்டேன் பாருங்க, எப்பா வேறு லெவலில் இருந்துச்சு. If the 2 hours later நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இட்லி சட்னி எது வேணால் போட்டு சாப்பிட்லாம். ஸோ சூப்பராக இருந்திருக்கும். அதே மாதிரி என்னோடய செகண்ட் சேனல் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ லைக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் அப்புறமா பார்க்குறேன். உங்களுடன் சைதன்யா தி ரேட் ஆஃப் 27 பை அண்ட் ரிஷி லிட்டில் ஆர்டிஸ்ட் பை.